ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தங்க மனிதன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான தெலுங்கு கமர்ஷியல் படம் இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours 32 minutes இருக்கு. இந்த படத்தை சதீஷ் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி கல்யாணராம், மெஹ்ரின், ஸ்பந்தனா, சுகாசினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே பேரண்ட்ஸ் இழந்துடுறாரு. அவங்க ரிலேஷன்ஸ் இவரை கை விட்டுறாங்க. அதனாலேயே அவரு ஒரு கட்டத்துல அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு எமோஷனல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்குன்னா ப்ராப்ளம்னு இருந்தா அங்க ரிலேஷன் மாதிரி போய் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி போறப்ப ஒரு கேஸ்ல நம்ம ஹீரோ பையனா போறாரு. போன இடத்துல அங்க என்னென்ன பிரச்சனைலாம் இருந்தது, அதை இவர் எப்படிலாம் சால்வ் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கான்செப்ட சொல்லலாம். இது ஆல்ரெடி பல படங்கள்ல வந்த கான்செப்டா இருந்தாலும் படத்துலயும் அதை ரொம்ப சூப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீனுமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. அது ஃபைட்டா இருக்கட்டும், எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், லவ் போர்ஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹீரோயினும் உங்களுக்கு கொடுத்த ரோல ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க. குறிப்பா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு. அதோட எமோஷன்ஸும் நம்ம கனெக்ட் ஆகுது. அதனாலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரமா போகும். படத்துல ஒரு வில்லன் போர்ஷனை ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா பாதிக்கு மேல அதை ஒழுங்கா கண்டினியூ பண்ணல. சினிமோட்டோகிராஃபில ஓரளவு ஓகேவா இருக்கு. பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். சுத்தமா சுவாரஸ்யமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா எங்கேஜிங்கா எழுதி எடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்ல அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு கதையை விட்டாங்க. படம் ஆரம்பிச்சதுல இருந்து எங்கெங்கயோ போகுது செகண்ட் ஹாஃப். படத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சீன் வந்துன்னா 2 முக்கியமான சீன் வருது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி எழுதி எடுத்துருக்கலாம். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல எமோஷன்ஸ் நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை. அது மிகப்பெரிய டிராபேக். கேரக்டர் ரைட்டிங்கை பொறுத்தளவு ஓரளவு ஓகேவா எழுதி எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு 50 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.